குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு ஸ்மோக் சேனல். முத்தியால்பட்டு ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. முத்தியால்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 8 to 2 உங்கள் கிளாக் சொல்லியிருக்கேன் நான். 8 to 2 ஓ கிளாக் வரைக்கும் ஸ்கூலு. ஸோ 11 ஓ கிளாக் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் லஞ்ச் பிரேக் விடுவாங்க. 11 to 12 இந்த 1 ஹவர் வந்து லஞ்ச் பிரேக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம், சில டைம் வந்து சாப்பாடு கட்டிட்டு வந்துடுவோம், சில பேர் சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அப்போ போயிட்டு அந்த பீச் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷனில் வந்து நிறைய சின்ன சின்ன கேன்டீன்ஸ் இருக்கும். அங்கே சுட சுட இந்த தயிர் சாதம், அப்புறம் எலுமிச்சை சாதம், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம், இதெல்லாம் வெரைட்டி ரைஸ்லாம் போடுவாங்க. அப்புறம் சாம்பார் தனியாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு சில டைம் காசு இல்லாதப்போ அங்கே ₹5 கொடுத்தா அந்த சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. ரொம்ப கம்மி தான் ரேட்டு. அதனால் போயிட்டு அங்கே போய் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு 4 பேர் சாப்பிட போகும்போது 2 பேர் அந்த இது டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போயிடுவோம். ஏன்னா சாம்பார் வந்து கொஞ்சம் ஊறாமல் வந்திருக்கும். அங்கே போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் சாம்பார் வாங்கிட்டு அப்படியே ஊற்றி அதில் கலந்து சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே போய் சாப்பிட்றதுக்கும். எங்ககிட்டேருந்து போகிறதுக்கு ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் ஸ்கூல்லேருந்து பீச் ஸ்டேஷன் போகிறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு ரெகுலராக அது பண்ணுவோம். சில டைம் என்ன பண்ணுவோம், அங்கே போயிட்டு கட்டடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் 11 ஓ கிளாக் போவாங்க, சாப்பிட்டு அங்கே இருக்க ட்ரெயினில் ஏறி உட்காந்துப்போம். உட்காந்துட்டு எவ்வளோ தூரம் போதோ போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் அப்படியே வந்துட்டு 2 மணி ஸ்கூல் முடியும் போது அந்த டைமில் வந்துட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இப்படி பண்ணிட்டு இருந்தோம். அது ரொம்ப ரேர் தான். எப்பயாச்சும் திடீர்னு பசங்க சொல்லுவாங்க, சரி மத்தியானம் மேலே போர் அடிக்கண்டா, இல்லை இந்த மாஸ்டர் நான் அந்த ஹோம்ஒர்க்லாம் கேட்பாரு, அது மாதிரி டைமில் மட்டும் இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு நாள் போனோம். போகும்போது எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எல்லாரும் ஒரு 8, 9 பேர் இருக்கும். டோட்டலாக பிளான் பண்ணோம். சரி ஓகே, நம்ம எல்லாம் வந்து கட்டடிக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கட்டடிச்சுட்டு போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி ட்ரெயினில் ஏறி உட்காரலாம், எவ்வளோ தூரம் போதோ போதான், திருப்பி அப்படி ரிட்டர்ன் வந்துடலாம். அப்படி மேக்ஸிமம் ஒரு ட்ரெயின் தாம்பரம் இல்லாட்டி அப் டு செங்கல்பட்டு வரைக்கும் போவோம், அவ்வளோதான். சில டைம் தாம்பரம் ட்ரெயின் இருக்கும், சில டைம் செங்கல்பட்டு ட்ரெயின் இருக்கும். தாம்பரம் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு ஏறி ஒரு ட்ரெயினில் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு ஒரு 6, 7 பேர் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் காலியாக தான் இருந்தது. ஏன்னா மத்தியான டைம்ன்றதால க்ரௌட் பெருசாக கிடையாது. நாங்கள் ஒரு டோட்டலாக 8, 9 பேர் இருப்போம். எல்லாம் உட்காந்துட்டே இருந்தோம். ஒருத்தர் டீசெண்டாக வந்து எங்கள் இதில் வந்து அந்த பக்கம் கம்பார்ட்மெண்ட்டில், எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் அந்த பக்கம் உட்காந்துருந்தார். நாங்கள் சிரித்து விளையாட்டாக பேசிட்டே வரோம். இது மாதிரி திடீர்னு செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்தால் என்னடா பண்ணுவேன்? அப்பா நான் சொல்கிறேன், நான் இங்கே நான் வரல, நான் இப்போ தான் ஏறினேன், அப்போ தான் ஏறினேன் சொல்லி ஆளுக்கு ஒரு சும்மா எப்படி இப்படிலாம் சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தோம். அப்புறம் அடுத்த ஸ்டேஷன் இறங்கும்போது அவர் எழுந்தாரு. எழுந்துச்சி எல்லாம் கீழே இறங்குங்கப்பா அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். நான் செக்கிங் இன்ஸ்பெக்டரு, இறங்குங்க கீழே இறங்குங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு, இது மாதிரி இவங்க டிக்கெட் எடுக்காமல் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க, இவங்களை வந்து பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் வந்து உட்கார வச்சாரு எல்லாரையும். அதில் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணிட்டான், எங்களுக்கு அவன் போகிறன்னு தெரிஞ்சது வந்து என்ன பண்ணிட்டான், அவன் டிக்கெட் எடுத்துட்டான். அதில் ஒருத்தன், அவன் பேர் ஜெகன். அவன் மட்டும் டிக்கெட் எடுத்து வச்சுட்டு காமிச்சிட்டான். இது மாதிரி நான் டிக்கெட் எடுத்துட்டேன் சார்னு சொன்னோன்னா அவனை மட்டும் லீவ் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், டே வெளில போயிட்டு ஏதாச்சும் காசு பொட்டி ஏதாவது எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். அவன் போய் வெளில நிற்கிறான். ஆனால் எங்கேயும் வெளியிலலாம் போகல, வெளில தனியாக போயிட்டு கொஞ்சம் தூரமாக நிற்கிறான். அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்துட்டே இருக்கோம். எங்கிட்ட யாருமே காசு இல்லை. அவங்க ₹200 ₹300 ஃபைன் கேட்குறாங்க. நான் சொன்னேன், சார் கையில் காசு இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களால் எதுவும் பண்ண முடியாது சார். சரி உங்கள் ஃபாதரை வர சொல்லுங்கள், மதரை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணுறாங்க. நான் சொன்னேன், சார் எங்களுக்கு யாருக்கும் ஃபோன்லாம் கிடையாது, இப்போ போய் காண்டாக்ட் பண்ண முடியாது, நாங்களாம் போய் தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எங்களை வந்து பனிஷ் பண்ணணும்னு பண்ணல, அவங்க நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக சும்மா சிவியராக பேசுகிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் மணி ஒரு 5:30, 6 மணி இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க, சரி ஓகே போங்கப்பா, இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, போகும்போது டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க ஒழுங்கா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எல்லோரும் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 6 மணி ஆயிடுச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஸ்டோரியை நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். தேங்க்யூ.